எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சென்னை கொரட்டூர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்திருக்கோம். 10 கிலோவாட் ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த சைட்டுக்கு ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் நெட் மீட்டரும் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சைட்டை நம்ம நெட் மீட்டர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் சிஸ்டம் ஆன் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். இதை எப்படி ஆன் பண்ணுறோம், எப்படி பர்ஃபார்மன்ஸ் ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி பேனல் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்க இருக்கிற நெட் மீட்டரை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய சிஸ்டம் நம்ம ஆன் பண்ணலாம். ஸோ வாங்க. இந்த பக்கம் போயிடுங்க. ஸோ இதுதாங்க நெட் மீட்டர்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டர் ஃபார் யூனி டைரக்ஷன் அண்ட் பை டைரக்ஷன் மீட்டர்னு போட்டிருக்கோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சில இடங்கள்ல வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாவே வந்து இந்த மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதுல ப்ரோக்ராமிங் வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து யூனி டைரக்ஷன் மட்டும் தான் இருக்கும், பை டைரக்ஷன் ஒர்க் ஆகாது. ஸோ இதுல வந்து ப்ரோக்ராமிங் பண்ணி பை டைரக்ஷன் நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இதுல வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேட் அண்ட் டைம் வர வரைக்கும் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். டேட்டு, டைமு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் வேல்யூ. ஸோ நம்ம நேற்று ஈவினிங் தான் வந்து இந்த கஸ்டமருக்கு நெட் மீட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்போர்ட் பண்ணது அவங்க இபில இருந்து நைட் எடுத்தது 13 யூனிட் வந்து எடுத்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கிலோவாட் வந்து 0ல இருக்கு. பிகாஸ் நம்ம இன்னும் சோலார் சிஸ்டம் வந்து ஆன் பண்ணல. ஸோ இப்போதான் ஆன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இதை ஆன் பண்ணிட்டு அடுத்து ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம இந்த வீடியோலாம் முடிக்கும் போது இங்கே எக்ஸ்போர்ட் எவ்வளோ ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே தாங்க நம்ம வந்து 10 கிலோவாட் ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம்க்கான இன்வெர்டர் அண்ட் ஏசிடிபி டிசிடிபி வயரிங் பண்ணியிருக்கோம். ஸோ எப்பவுமே நம்ம வந்து சிஸ்டம் ஆன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டிசிடிபி தான் நம்ம ஆன் பண்ணோம். இங்கே நம்ம வந்து 2 ஸ்ட்ரிங்கை நம்ம போட்டிருக்கிறதுனால 10 கிலோவாட்டுக்கு 2 எம்சிபியும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர், நம்ம சோலிஸ் இன்வெர்டர் 12 kV இன்வெர்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதுக்கு இங்கே செலக்டர் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு இங்கே எப்படி ஆன் பண்ணணும் அப்படிங்கிற டைரக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுபடி நம்ம ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ண கொஞ்ச நேரத்தில் டிஸ்பிளே ஆன் ஆகிடும். இங்கே அலாரம் இண்டிகேஷன் வந்துட்டு ஆப்ரேஷன் மோடு ட்ரை பண்ணோம். பட் இங்கே வந்து இபி பவர் நம்ம இன்னும் ஆன் பண்ணாதனால இபி பவரை சென்ஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அலாரம் மோட் போயிடும். ஸோ இபி சென்ஸ் பண்ணிடுச்சு, இபி இல்லை, ஸோ அலாரம் வந்துருச்சு. இதை செக் பண்ணணும்னா இங்கே நம்ம டவுன் பட்டன் அழுத்தோம்னா ஸ்டேட்டஸ் வந்து நோ கிரிட்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஏசிடிபி ஆன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 3 phase ஏசிடிபின்னு சொல்லுவோம். ஸோ இது ஆன் பண்ண கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இன்வெர்டர் வந்து ஏசி பவரை சென்ஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த அலாரம் போயிட்டு நமக்கு வந்து வெயிட்டிங் ஃபார் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து அலாரம் போயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. இன்னொரு ஃபியூ மினிட், அதாவது 60 seconds வந்து டைம் எடுக்கும் நம்மளுடைய ஜென்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு ரிலே ஆன் ஆகிற சவுண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய ஆப்ரேஷன் அப்படிங்கிற க்ரீன் லைட் எரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ஸ்டேட்டஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ சிஸ்டம் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 o'clock. ஸோ இந்த டைமுக்கு நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 7,000 watts வந்து நமக்கு பேனல் இருந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து சிஸ்டம் எப்படி ஆன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வாங்க நம்ம என்ன பேனல் போட்டிருக்கோம், எப்படி வயரிங் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆமாங்க, 10 கிலோவாட் ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த சைட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ரோபோ ஸ்ட்ரக்சர் ஆல்வேஸ் ஜிஐ மெட்டீரியல் தாங்க. பட் இந்த சைட்டுக்கு நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அதாவது மெட்டீரியலை நம்ம எடுத்துட்டு வந்து சைட்டில் வச்சு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் இங்கே நடுவில் எங்கேயுமே லெக்ஸ் வரக்கூடாது, எனக்கு வந்து டெரஸ் வந்து ஓப்பன் டெரஸாக எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். எல்லா லெக்குமே வந்து ஃபுல்லாக கார்னரில் தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த லெக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சீரியஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்ட்ரக்சர்ல எல்லாமே நம்ம வந்து ரோபோஸ்டிக்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக, டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தாலுமே பரவாயில்ல சுரேந்தர், எனக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக இங்க இருந்து ட்ரஸ் ஒர்க்கும் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்ல, இந்த லென்த் டு லென்த் வந்து பெண்ட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த லேடர் டைப்பும் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலயமா எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட எந்த இடத்துலையும் பெண்டே இருக்காது. இதெல்லாம் தாண்டி நாங்கள் பேனலை மவுண்ட் பண்ணுறதுக்கு எப்பவுமே நம்ம வந்து சி சேனலில்
இன்டர்லாக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் எதுக்காக அப்படின்னா நம்ம எவ்வளவு விண்ட் ஸ்பீடா இருந்தாலும் நம்ம வந்து காத்துல தூக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ பட் இந்த இடத்துல நாங்க வந்து ஹார்ட் டிப்பிங் ஸ்ட்ரக்சர் அதாவது ஜிஐ ஸ்ட்ரக்சர் நாங்க யூஸ் பண்ணதுனால அதுல எங்களால இன்டர்லாக்கிங் போட முடியாது. ஸோ அதுக்கு நாங்க அலுமினியம் சி சேனல் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் பேனலுக்கு கீழே அலுமினியம் ரெயிலு, அதுக்கு கீழே ஸ்கொயர் டியூப். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு பெண்டும் ஆகாது, பிளஸ் எனக்கு அந்த இன்டர்லாக்கிங் போடுற மாதிரி சிஸ்டமும் எனக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா. ஸோ இப்படிதான் நாங்க வந்து ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணிருக்கோம். அடுத்து நம்மளுடைய பேனல் பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் நம்மளுடைய ஃபேவரட் ரெனியூசிஸ் 635. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் திருத்தணியில வந்து 635 வாட்ஸ் பேனல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஸோ இது எங்களோட செகண்ட் சைட்டு. ஸோ 10 கிலோவாட் நாங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கோங்க. இதுல எப்படி டிசைன் பண்ணிருக்கோம்னா டோட்டல் 15 பேனல், அதாவது 9.525 கிலோவாட் நாங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஆமாங்க, 8 பேனல் ஒரு சீரீஸாவும் அடுத்து 7 பேனல் ஒரு சீரீஸாவும் நாங்க வந்து இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்கோம். பட் இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 16 பேனல் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். அந்த ஒரு பேனல் எங்களோட ப்ரீவியஸ் வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு எக்ஸிஸ்டிங் இன்வெர்டர் பேட்டரி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி நம்மளுடைய நார்மல் இன்வெர்டரை சோலார் இன்வெர்டரா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ அந்த சிஸ்டம் தான் நாங்க இங்க எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். ஆமாங்க, இதுல வந்து மொத்தம் 15 பேனல் வந்து நம்ம ஆன் கிரிட் சிஸ்டம் ஆகும். ஒரே ஒரு பேனல், அந்த லாஸ்ட் பேனல் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் கிரிடுக்காக, அதாவது அந்த சார்ஜ் கண்ட்ரோலர்ல கனெக்ட் பண்ணி நம்மளுடைய நார்மல் இன்வெர்டரை சோலார் இன்வெர்டரா கன்வெர்ட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்படிதான் இந்த சைட்டுக்கு நாங்க வந்து வயரிங் பண்ணிருக்கோம் ஓகேங்க. ஸோ நம்ம வீடியோல ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம பிளான்ட்டோடைய வீடியோலாம் முடிச்சுட்டு ஃபைனலா நம்மளுடைய மீட்டர் ரீடிங் செக் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ வாங்க மீட்டர் ரீடிங் பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எப்பவுமே டேட் அண்ட் டைம்ல இருந்து வந்துடலாம். டேட்டு, டைமு, அடுத்து குமுலேட்டிவ் இம்போர்ட் வேல்யூ. நம்ம மார்னிங் பார்க்கும்போது 13.8 ஆர் 13.9 இருந்தது. ஸோ இன்னமும் அதிலே தான் இருக்குது நம்ம சோலார் சிஸ்டம் ஆன் பண்ணதுக்கப்புறம். ஸோ இபி இருந்து அவங்க யூஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் கிலோவாட். இப்போ அவங்களுக்கு வந்து 12 கிலோவாட் வந்து, அதாவது 12.5 யூனிட் வந்து அவங்க சோலார்ல இருந்து ஜென்ரேட் பண்ணி இபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ தான் வந்து நம்ம மைனஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட் நம்ம போட்டோம்னா நமக்கு எவ்வளோ யூஸ் பண்றோம் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி உங்க வீட்டுக்கும் சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும், அதுவும் இந்த மாதிரி ஒரு பிராண்டட் அண்ட் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இங்க டிஸ்பிளேல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்க வீட்டுக்கு சோலார் போட்டு தருவோம். ஸோ மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் எங்களுடைய சோலார் நாலேஜ் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ, பாய்ங்க.